அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். தகவல்களை பதிவு பண்ணலாம். 1000 விளக்கு தொகுதிக்கான வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகள் இன்றைய தினம் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த பட்டியல் முழு பட்டியலாக வந்திருக்கிறது. அதன்படி 1000 விளக்கு தொகுதி ப வளர்மதிக்கும், அண்ணா நகர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களுக்கும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதிராஜாராம் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவருக்கு இடமாக தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திட்டக்குடி தனி தொகுதி முருகமாறன் அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கான இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவருக்கான இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதி விருகை VN ரவி அவர்களுக்கும், டி நகர் தொகுதி அதாவது தியாகராயநகர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் அவர்களுக்கும், அதே போல வேளச்சேரி தொகுதி MK அசோக்குக்கும், சோழிங்கநல்லூர் தொகுதி KP கந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும், ராதாகிருஷ்ணன் நகர் ராஜேஷ்குமாருக்கும், வில்லிவாக்கம் விஜயகுமார் முன்னாள் MP விஜயகுமார் அவர்களுக்கும், அது திருச்சிரி தொகுதி ராஜவர்மன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும், ஆலந்தூர் தொகுதி சரவணன் அவருக்கும், அதே போல கொளத்தூர் தொகுதி சந்தான கிருஷ்ணன் என்பவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல திருவிக நகர் தனி தொகுதியானது பொற்கொடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு, திருமதி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அந்த இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தனி தொகுதி அபிஷேக் ரங்கசாமி என்பவருக்கும், ஆலங்குடி தொகுதி விமல் என்பவருக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி விமல் என்பவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளுக்கும், சோழிங்கநல்லூர் அதே போல ஆலங்குடி திருச்சுழி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த பட்டியலை படிக்கிறேன். 1000 விளக்கு தொகுதி முன்னாள் அமைச்சர் ப வளர்மதிக்கும், அண்ணா நகர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவிற்கும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதி ராஜாராமுக்கும், திட்டக்குடி தனி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகமாறனுக்கும், துறைமுகம் சட்டமன்ற தொகுதி ராயபுரம் மனோவுக்கும், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி VN ரவி அவர்களுக்கும், தியாகராய சட்டமன்ற தொகுதி சத்யநாராயணனுக்கும், வேளச்சேரி தொகுதி தொகுதி அசோக்கிற்கும், சோழிங்கநல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தனுக்கும், ராதாகிருஷ்ணன் நகர் ராஜேஷுக்கும், வில்லிவாக்கம் தொகுதி விஜயகுமாருக்கும், திருச்சி தொகுதி ராஜவர்மனுக்கும், ஆலந்தூர் தொகுதி சரவணனுக்கும், முதலமைச்சரின் சொந்த தொகுதியான தமிழ்நாடு முதலமைச்சரின் சொந்த தொகுதியான திமுக தலைவரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் என்பவர் முதலமைச்சரை எதிர்த்து அங்கே களம் காண இருக்கிறார். திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் ரவிச்சந்திரனை எதிர்த்து களம் காண்கிறார் அங்கே திருவிக தனி தொகுதியில். எழும்பூர் தொகுதியில அபிஷேக் ரங்கசாமி, அங்கேயும் பாத்தீங்கன்னா பிரசன்னாவுக்கு எதிராக அங்கே அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். ஆலங்குடி தொகுதியில விமல் அவர்கள் போட்டியிடுகிறார். 17 பேர் கொண்ட முழு பட்டியலை தற்போது அதிமுக பட்டியல் 3ஆம் கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுபாஷ், இந்த தேர்தலில் திமுகவில் இருந்து நிறைய புதுமுகங்கள் களம் காண்கின்றனர். அதேபோல் அதிமுகவில் 3 கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இதுவரை வெளியாகி இருக்கிறது. புதுமுகங்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது? அவை என்னென்ன தொகுதிகள் சுபாஷ்? அதாவது அபிஷேக் ரங்கசாமி இப்போ எழும்பூர்ல அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர், அவரே ஒரு புதுமுகம் தான் இந்த தேர்தல் களத்துல. அதே போல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவரும் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கு நேரத்தில் அவங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவரும் ஒரு புதுமுகமாக தான் பார்க்கப்படுகிறார். மற்றபடியான புதுமுகங்கள் என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 42 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு சிறு சிறு பொறுப்புகள்ல அவங்க கட்சியில மாநில அளவிலையும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இடங்களுக்கான சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிர்வாகிகளாகவோ அமைப்பு ரீதியாக, அதாவது பேரூராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சியிலேயோ வார்டு உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் அரசியல், அதாவது சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்கு வேண்டும் என்றால் புதுமுகங்களாக இருக்கலாமே தவிர அந்த தொகுதியில உட்பட்ட இருக்கக்கூடிய
மக்கள் பணி சார்ந்த உறுப்பினர்களாக அவங்க தொடர்ச்சியாக பயணம் செய்து வருகிறார்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி போட்டியிடுகிறார். அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதுதான் இன்று முக்கிய செய்திகளாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் பா வளர்மதி, இன்னொருவர் கோகுலேந்திரா. பா வளர்மதி 2011-2016 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர். 1000 விளக்கு தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கோகுலேந்திராவினுடைய தொகுதியாக பார்க்கப்படுகிறது அண்ணா நகர் தொகுதி. அவரும் 2011-16 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதிராஜாராம் ஏற்கனவே அவர் முதலமைச்சரை எதிர்த்தும் போட்டியிட்டிருக்கிறார். தற்போது உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். திட்டக்குடி தனி தொகுதி முருகுமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல திருமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களம் காண்டவர். அதே போல விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துர்கை ரவி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2016-21 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தியாகராயர் நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யா. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2016-21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரும். வேளச்சேரி அசோக் அவரும் 2011-16 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராஜேஷ் அவர் தற்போது மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருந்தவர். வில்லிவாக்கத்தில் SR விஜயகுமார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக 2014-19 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ராஜவர்மன் திருச்சுடி அவர் அங்கே விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கே விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சுடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். 2016-21 காலகட்டத்தில் அவர் போட்டியிட்டவர். ஆலந்தூர் சரவணன் அவர் அங்கே அதிமுகவினுடைய பேரவை செயலாளராக இருக்கிறார். சந்தான கிருஷ்ணன் அவரும் அங்கே பேரவை செயலாளராக இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர் பொதுமுக வேட்பாளராக தேர்தல் களத்தில் களம் காட்டுகிறார். அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. எழும்பூர் தனி தொகுதி அபிஷேக் ரங்கசாமி இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில 110வது வார்டு பகுதியில வேட்பாளராக எழும்பூருக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போட்டியில் களம் காண்டவர். அதே போல ஆலங்குடி கன விமல் அவர் புதுக்கோட்டை மாவட்ட ஜெயலலிதா பேரவையினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இப்படி எல்லோருமே மிக முக்கியமான பொறுப்புகள்ல அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்காங்க. இதுல இன்று அறிவிக்கப்பட்டவர்கள்ல 2 முன்னாள் அமைச்சர், 1 MP, அதே போல 8 முன்னாள் சட்டமன்ற 7 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்கிறோம்.